வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி காசா பகுதிக்குள் இருந்து ஹமாஸ் தலைவர் சின்வாரின் கடைசியாக அறியப்பட்ட இடத்தை கண்காணிப்பதில் பைடன் நிர்வாகம் சுமார் ஒரு மாதம் பின்தங்கியிருக்கிறது. முன்னாள் CIA அதிகாரியான ப்ரூஸ் ரீடல் 4 அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு தேசிய பாதுகாப்பு குறித்து ஆலோசனை வழங்கியவர். அவரிடம் சின்வாரின் மறைவிடம் பற்றி அமெரிக்காவுக்கு என்ன தெரிந்திருக்கலாம் என்று கேட்டபோது சின்வாரின் கடைசி இடத்தை சுற்றி தெளிவு இல்லாத தகவல்களே உள்ளன. சின்வாரின் மறைவிடம் பற்றி கைவசம் உள்ள உளவு தகவல்கள் மிகவும் மோசமானவை என்று கூறினார். சின்வாரின் கடைசியாக அறியப்பட்ட இடத்தை கண்காணிப்பதில் அமெரிக்கா சுமார் ஒரு மாதம் பின்தங்கி இருக்கிறது என்ற கூற்றுப்படி அவரிடம் கேட்டபோது அவர் கூறினார், ஒரு மாதம் என்பது நிகழ்நேர தகவலுக்கு அருகில் கூட இல்லை, மிக தொலைவில் உள்ளது என்றார். நாம் உளவுத்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது நிகழ்நேர தகவலுக்கு 0 முதல் 15 நிமிடங்கள் என்பது பெறுமதியான உளவு தகவல். ஒரு நாள் தாமதம் என்பதை கூடவே பெறுமதியான உளவு தகவல் அல்ல. ஒரு மாதம் என்றால் அந்த தகவலை வைத்து ஒரு நடமாட்ட வடிவத்தை ஆய்வு செய்யலாமே தவிர ஆளை பிடிக்க முடியாது என்கிறார்கள். நிகழ்நேர தகவலுக்கு 0 முதல் 15 நிமிடங்கள் என்பது ஒரு நபர் இந்த இடத்தில் எங்கே இருக்கிறார் என்பதிலிருந்து 15 நிமிடங்களுக்கு முன் எங்கே இருந்தார் என்பது குறித்த உளவு தகவல். ஒரு மாதம் பின்தங்கிய உளவு தகவல் என்பது கடந்த மாதம் எங்கே இருந்தார் என்பது குறித்த உளவு தகவல். இந்த ஒரு மாத காலப்பகுதியில் அவர் பல தடவைகள் தமது மறைவிடத்தை மாற்றியிருக்கலாம். கடந்த வாரம் ஹமாஸ் அதிகாரி ஒருவர் சின்வார் தரைக்கு மேலே உள்ள போர் மண்டலங்களுக்கு சென்றதாகவும் வெளிநாடுகளில் உள்ள குழுவின் தலைமையுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறினார். அல் அரபி அல் ஜதீத் செய்தி நிறுவனத்திடம் பேசிய ஹமாஸ் அதிகாரி சின்வார் இஸ்ரேலால் கூறப்படும் சுரங்க பாதைகளில் எப்போதும் தங்கியிருக்கவில்லை, தரைக்கு மேலேயும் துறையில் தனது கடமைகளையும் செய்கிறார் என்றார். அல் அரபி அல் ஜதீத் என்பதன் தமிழாக்கம் புதிய அரபு. உளவுத்துறை வட்டாரங்களில் அதுவும் சந்தேகமே என்கிறார்கள். சின்வாரை கண்காணிப்பது அமெரிக்க உளவுத்துறை சமூகத்துக்குள் ஒரு புதிய அவசரத்தை எடுத்துள்ளது. ஏனெனில் சின்வாரை கண்காணித்து அவர் மீது குறிவைத்தால் வெற்றியை அறிவிப்பதன் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என்று ஜோ பைடன் நிர்வாகம் நம்புகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடந்த வாரம் CNN-இடம் கூறிய போது அதன் மற்றொரு வடிவத்தை குறிப்பிட்டார். அந்த பேட்டியில் ஜோ பைடன், நான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவிடம் அமெரிக்காவில் நாங்கள் செய்த அதே தவறை செய்யாதீர்கள், நாங்கள் பின் லாடனை குறிவைக்க விரும்பினோம், எமக்கு 10 ஆண்டுகள் தேவைப்பட்டது, சின்வார் பெற நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் என்று நேத்தன்யாகுவிடம் கூறியதாக ஜோ பைடன் கூறினார். பின் லாடனை வேட்டையாட 10 வருடங்கள் ஆனபின் அவரது மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அமெரிக்காவின் பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டாளியான பாகிஸ்தானின் இராணுவ அகாடமியிலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் பின் லாடன் இருந்தார். சின்வாரை வேட்டையாடுவதற்கும் அல் qaeda தலைவர் ஒசாமா பின் லாடனுக்கும் இடையே உள்ள இணையானது சின்வாரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்கொள்ளும் தீவிர சிரமத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி வாஷிங்டன் இஸ்ரேலின் ஆற்றலை முக்கிய ஹமாஸ் தலைவர்களான சின்வார் மற்றும் அல் கசாம் படைப்பிரிவின் தலைவர் மொஹாமட் டெய்ப் போன்றவர்களை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்துமாறு கூறுகிறது. திங்கட்கிழமை தி வாஷிங்டன் போஸ்ட் ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்காததற்கு ஈடாக ஹமாஸ் தலைவர்களை கண்காணிக்க இஸ்ரேலுக்கு புதிய உளவுத்துறையை அமெரிக்கா வழங்குவதாக அறிவித்தது. அந்த தகவல் சில இஸ்ரேலிய செய்தி நிறுவனங்களால் வெவ்வேறு தலைப்புகளுடன் தலைப்பு செய்திகளாக வெளியிடப்பட்டது. இன்று ஞாயிற்றுக்கிழமை தி நியூயார்க் டைம்ஸ் சின்வார் ரஃபாவில் இல்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் நம்புவதாகவும் ஆனால் கான் யூனிஸில் இருக்கக்கூடும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டது. கான் யூனிஸ் டிசம்பர் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் இஸ்ரேலிய படைகள் முற்றுகையிட்ட நகரம். இந்த தகவல் இனி ஒரு பெரிய வட்டமாக வரும். இதில் உண்மை என்னவென்றால் சின்வார் பற்றிய உளவு தகவல் யாருக்காவது தெரிந்திருக்கிறது என்றால் அது 2 நாடுகளின் உளவுத்துறைகளுக்கு தான் தெரிந்திருக்கும். அதில் அமெரிக்க உளவுத்துறை இல்லை. நாம் குறிப்பிட்ட 2 உளவுத்துறைகளில் ஒன்று இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட், மற்றது எகிப்திய உளவுத்துறை எல் முகாபரட். அமெரிக்காவின் முக்கிய சவால்களில் ஒன்று ஹமாஸ் அல்ல. அமெரிக்க உளவுத்துறை அக்டோபர் 7ஆம் தேதி வரை ஹமாஸ் மீது சிறிது கூட கவனம் செலுத்தவில்லை. ஹமாஸ் அமெரிக்காவால் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்ட இயக்கம் என்பது உண்மைதான். ஆனால் அது முற்றுகையிடப்பட்ட காசா பகுதி ஆளும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் ஹமாஸ் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய நேரடி அச்சுறுத்தலாக கருதப்படவில்லை. அமெரிக்கா காசாவில் கடைசியாக ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டதென்றால் அது 2003ஆம் ஆண்டுதான். அப்போது அமெரிக்க ராஜதந்திர வாகன தொடரணி மீது நடந்த குண்டுவீச்சு தாக்குதலில் 3 அமெரிக்க ராஜதந்திரிகள் கொல்லப்பட்டனர்.
அது நடந்து 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. காசாவில் என்ன நடக்கிறது என்பது பற்றிய உளவு தகவலை பெற்றுக்கொள்வதற்கு அமெரிக்கா இஸ்ரேலை பெருமளவு சார்ந்துள்ளது. ஏனெனில் காசா வரலாற்று ரீதியாக இஸ்ரேலிய உளவுத்துறைகளின் முன்னுரிமையாக உள்ளது. அமெரிக்காவிடம் உளவு பார்க்க அதிநவீன தொழில்நுட்பங்கள் உள்ளன என்பது உண்மைதான். அவை பெரும்பாலும் சிக்கின் எனப்படும் சிக்னல் உளவு பார்த்தல் முறைகள். சின்வார் வேறு தலைமுறையை சேர்ந்த நபர். அவர் தகவல் தொடர்புகளை வேறு விதமாக செய்து கொள்ள பழகியவர். அவர் ஒரு மொபைல் போனை பயன்படுத்தியிருந்தால் ஏற்கனவே இறந்திருப்பார். மொத்தத்தில் சின்வாரின் இருப்பிடம் பற்றி இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தகவல் கொடுக்கும் என்று கூறுவதெல்லாம் நம்ப முடியாத கூற்று. இஸ்ரேலிடம் ஏதாவது தகவல் இருந்தால் வேண்டுமானால் அமெரிக்கா அதை அதி தொழில்நுட்பத்தில் அலசி துல்லியமான தரவை கொடுக்க முடியும். அதற்கு மேல் கிடையாது. காசா பகுதியில் 310 மைல் நீளத்திற்கு சுரங்கப்பாதைகள் இருப்பதாக சின்வாரை முன்பு 2021ஆம் ஆண்டு பெருமையாக கூறினார். சின்வாரின் சகோதரர்களில் ஒருவரான முகமது ஜினாய் மற்றும் காசா இடையே சுரங்கப்பாதை அமைப்பதை மேற்பார்வையிட்டார் என்றும், சினாயில் கடத்தல் நெட்வொர்க்குகளுடன் ஆழமான தொடர்புகள் இருப்பதாகவும் ஹமாஸுடன் நன்கு தெரிந்த ஒரு முன்னாள் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி கூறினார். சிஏஏயின் முன்னாள் மூத்த மத்திய கிழக்கு ஆய்வாளர் வில்லியம் அஷார் சின்வார் அக்டோபர் 7ஆம் தேதி வரை ஹமாஸ் சுரங்கப்பாதை வலையமைப்புக்கு மிகவும் தடையின்றி அணுகலை கொண்டிருந்தார். முக்கிய தலைவர்களை ஆபத்தில் இருந்து வெளியேற்றும் திட்டங்களை ஹமாஸ் கொண்டிருந்தனர். கடந்த காலங்களில் ஹமாஸ் லெபனான், சிரியா மற்றும் ஈரானுக்கு கூட சென்றார். சின்வார் அங்கே ஒளிந்திருந்தால் எனக்கு அதிர்ச்சியாக இருக்காது என்றார். மூத்த ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் காசாவில் பணைய கைதிகளின் இருப்பிடம் பற்றிய தகவல்களை சேகரிக்கவும் அந்த உளவு தகவலை இஸ்ரேலுடன் பகிர்ந்து கொள்ளவும் புதிய பணிக்குழுவை உருவாக்க அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் உத்தரவிட்டதாக ஜனவரி மாதம் தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டது. பைடன் நிர்வாகம் இஸ்ரேலுடன் ISR எனப்படும் உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் உளவு ஒருங்கிணைப்பை முடுக்கிவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையில் அமெரிக்காவின் புவிசார் புலனாய்வு திறன்கள் மூலம் காசாவுக்குள் பெறப்படும் நிகழ்நேர தகவல்களை பெற இஸ்ரேல் ஆர்வமாக இருக்கும் என்று முன்னாள் அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சின்வாரை கண்காணிக்க அமெரிக்கா ஆராய்ந்து வரும் வழிகளில் ஒன்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தை என்று உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. ஹமாஸ் சார்பாக நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள் கத்தாரை தளமாக கொண்ட ஹமாஸின் அரசியல் தலைவர்கள் என்றாலும், சின்வார் காசாவின் கைதிகளை வைத்திருப்பதாலும் மற்றும் இராணுவ பிரிவுகளின் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதாலும் எந்த ஒரு உடன்படிக்கையிலும் சின்வார் இறுதி முடிவை எடுப்பார் என்று பரவலாக நம்பப்படுகிறது. தற்போதைய மற்றும் முன்னாள் அரேபிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் சின்வார் வெளிநாட்டில் உள்ள ஹமாஸ் அதிகாரிகளோடு தொடர்பு கொள்வதற்கு நிஜமான நபர்களை செய்தி காவிகளாக நம்பியிருக்கலாம் என்று கூறினார்கள். பின்லேடனும் அந்த முறையில் நிஜமான நபர்களை செய்தி காவிகளாக பயன்படுத்தினார். அந்த செய்தி காவி நபர் யார் என்று தெரிந்து கொண்டு அவரது நடமாட்டங்களை தரையிலும் ஆளற்ற விமானங்கள் மூலமாகவும் கண்டுபிடித்து அதன் மூலமே பின்லேடனின் இருப்பிடத்தை தெரிந்து கொண்டது அமெரிக்க உளவுத்துறை. ஆனால் அதெல்லாம் தரைக்கு மேல் நடந்த விஷயங்கள். சின்வார் சினாய்க்கு தப்பி சென்றாரா என்பதை தெரிந்து கொள்ள வாஷிங்டன் எகிப்தில் சார்ந்துள்ளது. எகிப்தின் இராணுவ உளவுத்துறை நேரடியாக ஹமாஸின் ஆயுத பிரிவுடன் பேசுகிறது. வாஷிங்டனுக்கு மற்ற அரபு பங்காளிகளை விட ஹமாஸ் தொடர்பாக எகிப்திய உளவுத்துறை சிறந்த அணுகலை வழங்குகிறது. ஆனால் சின்வார் காசாவை விட்டு வெளியேறி இருக்கலாம் என்பதற்கு சாத்தியம் மிக குறைவு. காரணம், சின்வார் காசா பகுதியை விட்டு வெளியேறினால் அது ஹமாஸின் மன உறுதிக்கு ஒரு அடியாக இருக்கும். அவர் காசாவில் இறக்க தயாராக இருப்பதாக விவரிக்கப்பட்டாலும் 7 மாதங்களுக்கு பின்னர் போர்க்களத்தில் ஹமாஸின் சகிப்புத்தன்மை அவரது முடிவெடுப்பதில் தங்கியுள்ளது. அதனால் அவர் நிச்சயம் காசாவுக்குள் தான் இருக்க வேண்டும். மற்றொரு விஷயம், அமெரிக்காவின் முயற்சி இருந்த போதிலும் இஸ்ரேலை போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க சின்வாரை கொள்வது போதுமானதாக இருக்குமா என்பது சந்தேகமே. ஏனென்றால் சின்வாரை கொன்றுவிட்டால் வெற்றியை அறிவித்து போரை நிறுத்திவிடலாம் என்பது நேதன்யாகுவின் அரசின் வாழ்வை அளித்துவிடும்.